Hi students and parents, 1.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப்பு. பேங்க் லோன் தேவையில்லை, பெற்றோருக்கு பாரமாக இருக்க தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வாங்கி காலேஜ் படிப்பை எப்படி முடிக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தா தான் தெரியும் யார் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, எந்த கோர்ஸ் படித்தா அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இதை எப்படி அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்னன்னு டீட்டெயிலாக நம்ம பார்த்தலாம். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்காலர்ஷிப் நேம் கோடக் கன்யா ஸ்காலர்ஷிப். யார் இதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கோடக் மகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்ந்து கோடக் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு, ஒன்லி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு 1,50,000 வருஷம் கொடுக்குறாங்க. போன வருஷம் மட்டும் 501 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் வெப்சைட்டில் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இந்த 2025-26 ஆண்டுக்கான லிங்க் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த லிங்க்கும் நானும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து எந்த கோர்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தா, ஆஃப்டர் +2 படித்த பிறகு என்ஜினியரிங், எம்பிபிஎஸ், இன்டகிரேட்டட் எல்எல்பி, அதாவது 5 இயர்ஸ் லா கோர்ஸு, இன்டகிரேட்டட் பிஎஸ் எம்எஸ் ரிசர்ச் கோர்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் இல்லாமல் எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது டிசைன், ஆர்கிடெக்சர், இது மாதிரியான கோர்ஸுக்கு கூட இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். இந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்ந்திருக்கிற கல்லூரி NAC அப்படின்னு சொல்லுவாங்க, NAAC அண்டு NIRF அக்ரெடிட்டடாக இருக்கணும். நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிஷன் கவுன்சில் மற்றும் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இந்த அப்ரூவல்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரும்பான்மையான இன்ஸ்டிடியூஷன் காலேஜுங்க இதை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறதில் உங்களுக்கு ஒன்றும் தடை இருக்காது. சரிங்களா, இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டர்ஷிப்பு, கரியர் கைடன்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட், மென்டல் வெல்னஸ்ஸு, இப்படி கூட கைட் பண்ணுறாங்க. சரி வாங்க, அடுத்தது நாம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், 75 மார்க்ஸு ஆர் ஈக்குவலன்ட் CGPA 12th போர்டில் எடுத்துருக்கணும். ஃபேமிலி ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 6 lakhs இருக்கணும். இந்த வருஷத்தில் 2025-26 அகாடமிக் இயரில் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துடும். இப்போ என்னென்னலாம் இதில் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ், இன்டர்நெட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, லேப்டாப், புக்ஸு, ஸ்டேஷ்னரி எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் கூட நான் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12th மார்க் ஷீட், போனோபைட் சர்டிஃபிகேட், சீட் அலோகேஷன் சர்டிஃபிகேட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் கார்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் அகாடமிக் இயர் 2025-26, இன்கம் சர்டிஃபிகேட், அப்படின்னா IT ரிட்டர்ன், டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட், இஃப் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் ஒரு டெத் சர்டிஃபிகேட், ஆர் ஆர்ஃபனில் இருந்தீங்க 2 பேரண்ட்டுமே இல்லைனாக்கா ஆர்ஃபனேஜ் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, ப்ரெசன்ட் ஹவுஸோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது எப்படி செலெக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூர்லி அகடமிக்கோட மெரிட் மார்க் தான். 75% அண்ட் அபோவ் இருக்கணும். ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு லோயர் கேட்டகரியாக இருந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு போராக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டாப் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிளாஸ் 12 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ். இதுதான் ஃபைனல் செலெக்ஷன். அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு நெக்ஸ்ட் இயருக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டினியூ ஆகும். நீங்கள் எதுவும் ட்ராப் அவுட் இல்லாமல் இருந்து, டிசிப்ளினரி ஆக்ஷன் எதுவும் இல்லாமல் இருந்து, நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரொமோட்டடாக தகுதி உள்ளவராக இருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப் கண்டினியூ ஆகும். இந்த மணி எனக்கு டைரெக்டாக கிரெடிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கிரெடிட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆர் பேரண்ட் ஆர் கார்டியன் அக்கௌண்ட்டில் தான் டைரெக்டாக கிரெடிட் ஆகும். ப்ரொவைடட் நீங்கள் ஃபீ ரிசிப்டும் மார்க் ஷீட்டும் நீங்கள் கொடுக்கணும். சப்மிட் பண்ணும்போது இது உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அடுத்த கொஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தால் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், செகண்ட் இயரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். பிரேக் இன் ஸ்டடி டூரிங் ஸ்கூலில் நான்
என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், 1 இயர் ட்ராப் அவுட் ஆகிட்டேன், நான் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கம் சர்டிஃபிகேட் இஸ் கம்பல்சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இன்கம் சர்டிஃபிகேட் இஸ் கம்பல்சரி ஆர் ஐடிஆர் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கு அடுத்த கொஸ்டின், 2 கேர்ள் ஒரே ஃபேமிலியில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், we can apply. only thing they should provided they should get 75% மார்க் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயியாஸ் கோடக் மஹிந்திராவில் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நோ, அந்த பிள்ளைங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுதாங்க இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன். 31 ஆகஸ்ட் 2025 லாஸ்ட் டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போயிட்டு நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட சேனலில் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.